வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மெட்ராஸ் விவசாயி. இன்றைக்கி வீடியோவில் மல்லிகை செடி நிறைய மொட்டுக்கள் விடுறதுக்கு என்ன பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோடய மல்லிகை செடி பாருங்கள், இது ரொம்ப சின்ன செடி தான், ஆனால் நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு. நிறைய பேர் நான் வீடியோவில் சொல்லி பார்த்துருக்கேன், மல்லிகை செடி வந்து வாங்கி வச்சதுமே பூக்குன்னு எதிர்பார்க்க முடியாது, ஒரு 2-3 வருஷம் கழிச்சு தான் அது நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும்னு. நான் இந்த மல்லிகை செடி வாங்கும் போது இதில் ஒரே ஒரு கிளை மட்டும்தான் இருந்தது. இந்த ஒரு கிளை மட்டும்தான் இருந்தது. உங்களுக்கு இலைய கலர் பார்த்தாலே வித்தியாசம் தெரியும். இது மட்டும் டார்க் க்ரீனில் இருக்குது பாருங்கள். இந்த ஒரு கிளை மட்டுமே வச்சுருந்து தான் வாங்கினேன். எனக்கே டவுட்டாக தான் இருந்தது, இது நல்லா வருமா, நிறைய பூக்கள் வைக்குமான்னு. நான் வாங்கி வச்சு 1 மாதம்தான் ஆகுது, ஆனால் அதுக்குள்ளேயே இலை வந்து நிறைய துளிர் விட்டு மொட்டுக்கள் நிறைய வைக்க ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு நான் ஒரே ஒரு இயற்கை உரம் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். வந்து என் தம்பி மனைவி எனக்கு சொல்லி தான் நான் இது யூஸ் பண்ணேன். அவங்க தோட்டக்கலையில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இயற்கை உரம் பற்றிலாம் அவங்களுக்கு நிறைய தெரியும். ஸோ அவங்க சொல்லி தான் நான் இது யூஸ் பண்ணேன். அதனால் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிது. ஸோ இதுதான் அந்த வந்து இயற்கை உரம். இது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு இப்போ வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம நல்லா புளிச்ச தயிர் வந்து எடுத்துக்கணும். அந்த தயிரை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அடித்து அதை வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு வாட்டர் கேனில் வடிகட்டி ஊற்றிப்போம். நம்ம இப்போ இதை வந்து ஒரு வாட்டர் கேனில் ஊற்றியாச்சு. இப்போது ஒரு அரை முடி தேங்காய் எடுத்துக்கலாம். இந்த தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு இதையும் வடிகட்டி அதே வாட்டர் கேனில் அந்த மோர் எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு இந்த தேங்காய் பாலும் எடுத்துக்கணும். ஸோ இப்போ ரெண்டுமே வடிகட்டி ஒன்றா சேர்த்தாச்சு. இதை சேர்த்துட்டு இது கூட தண்ணின்னு எதுவுமே சேர்க்க தேவையில்ல. இதை வந்து மூடி இதை நல்லா குலுக்கி விட்டுறணும். இதை வந்து இதே மாதிரி 1 வாரத்துக்கு காலையில் சாயந்தரம் 2 வேளையும் குலுக்கி வெயிலில் வைக்கக்கூடாது, நிழலில் வைங்க. ஆனால் வெளிச்சம் படணும், அந்த மாதிரி இடத்துல வச்சுருங்க. ஸோ 1 வாரத்துக்கு அப்புறம் இந்த கரைசலை வந்து நம்ம பூச்செடி, காய்கறி செடி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணாலே வந்து காய்கறி செடி நிறைய காய்கள் வைக்கும், அதே மாதிரி பூச்செடி நிறைய பூக்கள் பூக்கும். இப்போ ஒரு ஸ்ப்ரேயர் எடுத்துகிட்டு அதில் 1 பங்கு இந்த கரைசல் வந்து ஊற்றிக்கிறோம். அது கூட 5 மடங்கு தண்ணீர் சேர்த்துப்போம். ஸோ இது ரெண்டையும் கலந்துட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா குலுக்கி விட்டுட்டு இதை வந்து அந்த பூச்செடியோட வேர், இலை எல்லா பகுதியிலையுமே அடிக்கலாம். இந்த கரைசலை செடியோட மேற்பகுதி, இலையிலேருந்து வேர் பகுதி வரைக்கும் எல்லா இடத்துக்குமே நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த செடிகள் வந்து நிறைய துளிர் விட்டு நிறைய மொட்டுக்கள் விட ஆரம்பிக்குது. இதை வந்து 15 நாளைக்கு ஒரு முறை இல்லை வாரத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி விட்டாலே போதுமானது. டெய்லி விடணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ நான் என்னோடய மல்லிகை செடிக்கு இந்த மாதிரி விட்டு தான் இப்போ என்னோடய மல்லிகை செடி நிறைய மொட்டுகள் விட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நீங்களும் வந்து செலவில்லாத இந்த இயற்கை ஃபெர்டிலைசரை உங்கள் வீட்லேயும் ரெடி பண்ணி உங்களோட பூச்செடிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குட் ரிசல்ட் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றிய கருத்தை வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக், ஷேர் அண்ட் மெட்ராஸ் விவசாயியை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.